இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா துபாய் பார்க்ல ரிவர்லாண்டுக்கு தான். இந்த ஈவினிங்ல இருந்து அண்ட் நைட் மட்டும் நாங்க இங்க தான் இருக்க போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். என்டர் ஆகிட்டோம் உள்ளுக்கு. ஸோ உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க டிக்கெட்ஸ் பை பண்ணணும். இப்போ பர்சன் ஐ திங்க் 20 dirhams. நாங்க 4 பேர் வந்திருக்கிறோம். ஸோ 80 dirhams பே பண்ணி நாங்க வந்திருக்கிறோம். யூரோப் கண்ட்ரில வந்து ஃபீல் ஒன்று இங்க இருக்குது. ஆக்சுவலி அது சொன்னாங்க, பட் உள்ள வந்து பாக்குற நேரம் எனக்கு அப்படிதான் இருக்குது. ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட வீடியோஸ் நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணாலே போதும். நாங்க கொடுக்குற காசுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் இங்க விசிட் பண்ணுங்க. அடுத்து சின்னவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், ஒரு ஃப்ரீயா இருக்கும். அவங்க வந்து அவங்க விருப்பமான மாதிரி எல்லா கேம்ஸ்களையும் பிளே பண்ண இல்லாம் ஒரு இடத்துக்கு நீங்க பிள்ளைங்களுக்கு காட்ட வேண்டியது எல்லாத்தையுமே நீங்க காட்டலாம். ரிவர்லாண்ட். சோ இதுதான் ரீசன் ரிவர்லாண்ட்னு சொல்றதுக்கு. இப்ப ஆறு எங்க இருக்கான்னு சொல்ல அதானே? ஆமா வாங்க சார், வாங்க சார். இதான் சார் நீங்க கேட்ட ஆறு. எல்லாரும் தொப்பிய கல்வியா கையில கொடுத்து அப்படியே டைவ் அடிக்க. டைவ் அடிக்கவா? அவங்க 2 பேரும் தான் அந்த கூட்டோடாஸ் கொஞ்சம் கொஞ்சமா லைட்ஸ் எல்லாம் டர்ன் ஆகும்னு சொல்லி. அண்ட் வீக்கெண்ட் அப்படின்றது வந்து துபாயில இருக்க எல்லாருக்குமே வந்து ட்ரீம் மாதிரி. ஸோ எல்லாரும் வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ வீக்கெண்ட்னு சொன்னா நீங்க கொஞ்சம் பாருங்க, எல்லாருக்கும் வந்து லைஃபை வந்து எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாம கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு வீக்கெண்ட் மட்டும் தான் இங்க இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன். நீங்க வந்தீங்களா? பிரெஞ்சு கல்ச்சரே தான். Hey guys. Hello. Hello. அதெல்லாம் வந்து இங்க ஃபுல்லாவே லைட்ஸ் போடப்பட்டோன்னு சொல்லி. ஸோ வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இங்க லைட்ஸ் தான். ஸோ பகல் டைம்ல நான் காட்டின வீடியோல அப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபுல்லா லைட்ஸ் போட்டுருக்காங்க. இது ஒரு சின்ன இடத்த தான் நான் காட்டுறேன். சீரியஸ்லி நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க என்டர்டைன்மெண்ட்காக போறீங்க அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற எல்லாமே வந்து போட்டோஸ் வீடியோஸ்க்காகவே தான் செய்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடமும் அப்படிதான். முடிஞ்ச அளவு வாங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்க போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா அந்த பக்கம் பாதாள கிணறு. $20 dirhams நாங்க டிக்கெட்ஸ் எடுக்கணும்னு சொன்னா அந்த டிக்கெட்ஸ் நீங்க வந்து இந்த இடத்துல ஜூஸ் சம்திங் ஏதாச்சும் ஸ்நாக் ஐட்டமோட ஜூஸ் வாங்குறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சோ அது பெஸ்ட் கிடையாது. 20 dirhams நீங்க கொடுத்து per person உள்ள வரது வந்து பெஸ்ட் கிடையாது. நாங்க வந்து 4 பேர் வந்தோம். சோ 80 dirhams நாங்க வந்து உங்களுக்கு டிக்கெட் கொடுத்தோம். சோ அது வச்சுதான் நாங்க இந்த ஜூஸ் வாங்குறோம். அந்த 80 dirhamsக்கு நாங்க எடுத்தது இதுதான். இதுல இருக்கிறது ஸ்ட்ராபெரி பிளஸ் ப்ளூபெரி. அவர் வந்த உடனே இதுல கை வச்சு எடுத்துட்டாரு. தெரியும் அவருக்கு இது பிடிக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ ஆஸ்ட்ரல் எடுத்தாரு. நான் கேட்கவே இல்லைங்க, எனக்கு வந்து டைனோசர் தாங்க சொல்லி நீங்க டைனோசர் ரோஸ் சொல்லி பாக்குறவங்களுக்கு அப்படி இருக்கும் தெரியும். எனக்கு இதுதான் கிடைக்கும். சோ இதுல வந்து ஸ்ட்ராபெரி மட்டும் தான் இருக்குது. நான் கேட்டது எது நல்லோன்னு சொல்லிட்டு மனசுல சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்ட்ராபெரி மட்டும் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ எல்லாருக்கும் ஃபேமிலியோட ஒன் டே நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும். சின்னவங்களுக்கு வந்து வேணுன்ற மாதிரி அவங்க பிளே பண்றதுக்கு ஃப்ரீயா இருந்து விளையாடுறதுக்கான ஒரு பிளேஸ் ஆயிட்டு இருக்குது. சோ முடியும்னு சொன்னா வீக்கெண்ட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் குட் பை.